நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடயே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெண்கள் இந்த துறையில தான் சாதிக்க முடியும், பெண்களால இது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு இனிமே யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்மளோட அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில பேசக்கூடிய பெண்களை பல துறைகள்ல சாதிக்கக்கூடிய நிறைய சாதனை பெண்களா இருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நிறைய பெண்கள் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது கலா குபேந்திரன் மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, சென்னை திருவெற்றியூர்ல இருந்து. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அனிமல் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான விலங்குகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தெருவோரத்தில் ரொம்ப ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய உயிரினங்களை இவங்க எடுத்து பாதுகாத்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 270க்கும் மேற்பட்ட விலங்கினங்கள், அதாவது தெருவோரத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட உயிரினங்கள் இப்போ இவங்களுடைய பாதுகாப்பில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இவங்க ஏன் இப்படி இந்த ஆர்வம் காமிச்சு இந்த உயிரினங்களை பார்த்துக்கிறாங்க, ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய பயணம் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் கலா. நான் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் இருக்கேன். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 270 பேர் அந்த குழந்தைங்க இருக்காங்க. நான் நாயின்னு சொல்ல மாட்டேன் அந்த குழந்தைங்கள. 49 பூனைங்க இருக்காங்க. இதில் வந்து கை கால் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் வந்து வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஷெல்டர்ன்றதை விட என்னுடைய வீடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நானும் அந்த பிள்ளைங்களும் ஒன்றா தான் இருப்போம். ஓகே மேம். ஸோ நீங்கள் அந்த அனிமல்ஸ்க்கு என்னென்ன சேவைகள் செஞ்சிட்ருக்கீங்க, ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். எத்தனை வருஷமாக இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கீங்க? அது நான் வந்து 25 வருஷமா சாப்பாடு ரோட்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இதை வந்து 12 வருஷமா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைங்கள. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோட்ல அடிப்படுது பார்த்தீங்களா, அதுங்களை கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லானா அங்கேயே கொண்டு போய் விட்டுடுவோம். கை கால் போனது, பார்வை இல்லாதது, ரொம்ப வயசானது, ரோட்ல சர்வே ஆக முடியாது அப்படின்றத வந்து நம்மளே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம். ஸோ இந்த உயிரினங்கள் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்றது நீங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது. ஸோ பெற்ற பிள்ளைகள் மாதிரி அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ உங்களுக்கு ஏற்பட்டுச்சு மேம்? அப்பா அம்மா தான் தரணும். ஏன்னா எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும். மற்றவங்களால நாம வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளால மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய முதல் இதுவே வந்து எனக்கு வந்து ஒரு 5 குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நிறைய முதியோர் இல்லம், குழந்தைங்களுக்கு காப்பகம் நிறைய இருக்கு, நிறைய பேர் பண்றாங்க. அப்பாவும் வந்து இந்த ஆதரவு இல்லாம இறந்து போறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து அடக்கம் பண்ணிட்டு இருந்தாரு அப்பா. அவருக்கு அனாதைன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, அதனால ஆதரவு இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லுவாரு அவரு. அப்போ அந்த ரோட்ல அடிபடுற இந்த பிள்ளைங்களையும் கொண்டு போய் வேப்பேரியில எல்லாம் பார்ப்பாரு அப்பா. அப்பா கூடவே நான் இருந்ததாலேயே என்னவோ அப்பாவுடைய இது அப்படியே இதெல்லாம் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம். ஸோ வந்து உங்களோட அப்பா மாதிரியே அவங்க எப்படி எல்லாருக்கும் ஆதரவற்றோர்களுக்கு உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ ஒரு சேவை பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ எவ்வளோ அனிமல்ஸை இப்போ வச்சுருக்கீங்க? என்னென்ன அனிமல்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது? என்கிட்ட வந்து 270 பேர் இருக்காங்கம்மா. இவங்க 272. ஓகேங்களா? பூனைங்க வந்து 49 பூனைங்க இருக்கு. இதுல வந்து ஒரு கால் இல்லாதவங்க, 2 கால் இல்லாதவங்க, பார்வை இல்லாதவங்க, அந்த மாதிரி குழந்தைங்கள தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல நிறைய வந்து கேட் அந்த குட்டீஸ் எல்லாம் போட்டு போயிடுவாங்க. அந்த குட்டிங்க நாங்கள் தத்து கொடுக்க ட்ரை பண்றோம். எடுத்துட்டு போறாங்க. 3 மாசம் 6 மாசத்துல கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கிற குழந்தைங்கள ஒரு 60-70 குழந்தைங்க இருக்காங்க. ஓகே மேம். ஸோ வந்து இப்போ 270ன்னு சொன்னீங்க. இவ்வளோ பேரையும் நீங்கள் எங்கேருந்து சேகரிச்சிங்க மேம்? எப்படி கிடைச்சாங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு? ரோட்ல அடிப்படுது இல்லையாம்மா, அந்த மாதிரி குழந்தைங்க வந்து நிறைய பேர் இதுல. அப்புறம் நிறைய பேர் நம்ம கிட்ட உதவி கேட்பாங்க இல்லையா, ரெஸ்கியூ பண்ணுவாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வச்சு பார்க்க இடம் இருக்காது. ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டாரு. இந்த மாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நம்ம வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுக்கிறதே கிடையாது. அந்த மாரி நெறைய பேர் நம்மகிட்ட விட்டுருக்காங்க. அவங்கலாம் விட்டவங்க எடுத்தாலும் என்கிட்ட பாதி குழந்தைங்க குறைஞ்சிடும். ஸோ வந்து ரொம்ப பாதுகாப்பா நீங்க எல்லா விலங்குகளையும் பார்த்து பராமரிச்சுட்ருக்கீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான பராமரிப்புகள்லாம் நீங்க குடுத்துட்ருக்கீங்க? இவங்களுக்கு முதல்ல அந்த வேக்சின் போட்டுருவோம்மா. உள்ள கொண்டு வரும்போதே ஒரு குழந்தைக்கு அடிபடுதுன்னா வேக்சின் போட்டுருவேன். அதே மாரி எல்லாருக்கும் நம்மகிட்ட இருக்கிறவங்களுக்கு ஏபிசி பண்ணியிருக்கேன். அதே மாரி சிப்பு போட்டிருக்கேன். இந்த பிள்ளைங்களுக்கு. ஆ இதுவும் இல்லாம வெளிய ஒரு 300 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இறந்துட்டா எடுத்து போய் அடக்கம் பண்றது. இதுவரைக்கும் 2000 குழந்தை மேல அடக்கம் பண்ணிட்டேன். ரோட்ல இருக்கிற பிள்ளைங்கள ஒரு 2000 குழந்தைங்ககிட்ட ஏபிசி பண்ணியிருக்கேன். 5000 குழந்தைங்கிட்ட இதுவரைக்கும் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவ்ளோ பராமரிப்புகள நீங்க பண்றீங்க இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் ரொம்ப அதிகமாவே உங்களுக்கு தேவைப்படும். அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவே எனக்கு 6000லேருந்து 7000 வரைக்கும் கண்டிப்பா ஆகும். அந்த சிக்கனு, ரைஸு, தேங்காய் எண்ணெய், நெய்யி, இந்த காய்கறிகள், சிலிண்டரு அந்த மாரி எ இது. ஆ பார்த்தீங்கன்னா, அண்ணன் தான் எனக்கு நெறைய உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. இளம்பரிதி அண்ணான்னு சொல்லிட்டு. அந்த கொரோனா சீசன்ல அவருக்கும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. வியாபாரம், வருமானம் எல்லாம். அதனால அவரால முடியாதுன்ற பட்சத்துல வந்து நான் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணேன். 2 வருஷம் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணதுக்கு உதவி கிடைச்சது. இப்போ சுத்தமா ஃபண்ட் இல்லாம தான் நிக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருக்கேன். போன மாசம் பில்லு மட்டும் இந்த குழந்தைங்கள ரெஸ்க்யூ பண்ணது 91,000 சில்லற வந்திருக்கு. இதுவரைக்கும் யாரும் வந்து அதுக்கு உதவி பண்றதுக்கு முன் வரல. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஓகே மேம். இப்போ நம்ம ப்ரோகிராம கேட்டுட்ருக்க நேயர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்க எப்படி உங்கள தொடர்பு கொள்றது? நான் இப்போ நெறைய வந்து சோசியல் மீடியாலயும், ஃபேஸ்புக்ல நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்லலாம் நெறைய பேட்டி குடுத்துருக்கேம்மா. என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம சொல்றோம். அதாவது வீட்ல வளர்க்குறத வந்து நாங்க எடுக்க மாட்டோம். அப்படியே அதனால சொல்றோம். அட்ரஸும் வந்து சொன்னோம்னா, நம்மகிட்ட பேசுற மாரி பேசுறாங்க. அட்ரஸ் வாங்கிக்கிறாங்க. நமக்கு தெரியாம வீட்ல வளர்க்குறத கொண்டு வந்து விட்டு போயிடுறாங்க. பப்பீஸ கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க. அந்த பப்பீஸ் அது இதுங்க அந்தந்த இடத்துல இருந்தாலே சர்வே ஆயிடும். இத சில ம மனிதர்களுக்கு வந்து புரிய வைக்க முடியல நம்மளால. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலகட்டத்துலலாம் இப்ப நெறைய வந்து இந்த குழந்தைங்க ரோட்ல குறைஞ்சிருச்சு. ஏன்னா நெறைய பேர் சாப்பாடு வைக்கிறாங்க. நெறைய பேர் ரெஸ்க்யூ பண்றாங்க. அந்த சாப்பாடு வைக்கிறவங்கலாம் சும்மா வைக்கல. அவங்க அத கொண்டு போய் ஏபிசி பண்றாங்க. ரேபீஸ் வராம இருக்கிறதுக்கு வேக்சின் போடுறாங்க. அதனால நெறைய குறைஞ்சுக்கிட்டு வருது. ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்க, சாப்பாடு வைக்கிறவங்கள திட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாமயே அவங்கள ஏசுறது ரொம்ப தப்புன்னு நெனைக்கிறேன் நான். நிச்சயமா இந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் எல்லார் மத்தியிலயுமே இருக்கணும். இதுவரையும் பல வருஷமா நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. இந்த உயிரினங்களுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு குடுக்குற விஷயங்கள்லாம். ஸோ இதுவரையும் எவ்வளோ விலங்குகள நீங்க பராமரிச்சிருப்பீங்க? எவ்வளோ சேவை செஞ்சிருப்பீங்க? இது நான் அதுதான் சொன்னேனேம்மா. நான் வந்து வீட்ல வந்து 270 பேர் இருக்காங்க. வெளிய ஒரு 300 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். நான் அடக்கம் பண்ணது பார்த்தீங்கன்னா, 2000 மேல அடக்கம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரோட்ல இறந்துட்டு எங்க இறந்தாலும் கண்ல பட்டா கொண்டு வந்து அடக்கம் பண்ணிடுவேன். அது. நம்ப இங்க தான் எடுக்கணும், அங்க தான் எடுக்கணும்னு கிடையாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வெளிய தக்கோலத்துல எடுத்திருக்கேன், சோளிங்கர்ல எடுத்திருக்கேன். நெறைய இடத்துல இதுலலாம் எடுத்திருக்கேன். இந்த குழந்தைங்கள. ஆனா இப்போ அதிகமானதால நம்மளுக்கு ஃபண்ட் சப்போர்ட் இல்லாததால, மேல மேல என்னால எடுக்க முடியலன்ற வருத்தம் இருக்கு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க சாலைகள்ல தெரியக்கூடிய விலங்குகள் எல்லாம் நம்ம ரெஸ்க்யூ பண்றோம் அப்படின்னு. பட் இந்த மாதிரி சாலைகள்ல அதிகமா இருக்கக்கூடிய விலங்குகள்னால குழந்தைங்கள கடிக்குது, அதனால நெறைய பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். இத பத்தி நீங்க என்ன சொல்ல நெனைக்கிறீங்க? இப்போ அந்த குழந்தை கடிக்கிறத வந்து நெறைய விளம்பரப்படுத்துறாங்க. சரிங்களா? அதே அந்த குழந்தைங்களால நெறைய நன்மையும் உண்டாகுது. அது வந்து விளம்பரப்படுத்துறதே கிடையாது. அதனால அதாவது அந்த ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுங்களால இருக்கிற நன்மை தெரிய மாட்டேங்குது. நாய் மட்டும் தான் கடிக்குது, அப்ப கெட்டது அப்படின்னு கிடையாது. ஒரு நாய் கடிச்சா 10 நாய் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த இடத்த விட்டு விரட்டிடணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஒரு மனுஷன் அந்த இடத்துல தப்பு பண்ண ஒரு சின்ன குழந்தைகிட்ட தப்பு பண்ணா கூட, அந்த மனுஷன் 10 மனுஷன நம்ம கொண்டு போய் தண்டிக்கிறோமா? இல்லையா? ஒருத்தர் தப்பு பண்ணா அது வந்து அதுங்களாம் வந்து தானா கடிக்கிறதே கிடையாது. ஒண்ணு குட்டி போட்டு இருக்கும். அந்த நேரத்துல வந்து யாருன்னா அத அடிச்சிருப்பாங்க.
அந்த குட்டிங்கள அதுங்க சேகரிச்சுக்கிறதுக்காக யாரும் கிட்ட வராத அளவுக்கு அதுங்க பாத்துக்கிறதும் உண்டு. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் ஹீட்ல வரும். அது என்ன ஆகும்னா, அந்த மேல் டாக் ஒரு 5, 6 டாக் போய் அத கிராஸ் பண்றதுக்காக போம்போது, அதுங்களுக்கு வந்து கோவம் வந்து கடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த ரேபீஸ் வந்தா அதுலயும் கடிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லலாம், அந்த குழந்தைங்க அன்பார்ந்த அன்பார்ந்தன்னு சொல்லி வந்து நம்ம வளர்த்தா பிரச்சனை கிடையாது. நாயினாலே கடிக்கும், நாயினாலே கடிக்கும்ன்றத சொல்லி 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 வளர்க்கறதால, அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, அதுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கல் எடுத்து அடிக்கிறது, கொம்பு எடுத்து அடிக்கிறது. அதனால என்ன ஆகுது, அதுங்க வந்து மனதுல பதிஞ்சு போகுது. மனுஷனாலே நம்மள அடிக்கிறான் அப்படின்ட்டு. அதனால கடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். ஸோ இப்போ பெரும்பாலும் சாலையோரத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் என்னென்ன மாதிரியான துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அம்மா, அதுங்க வாழ்க்கை யாராலயும் வாழ முடியாதும்மா. இந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ கொடுமையான வாழ்க்கை. இதோ இங்க ஒரு 2 ஸ்டாப்பிங் தள்ளி ஒருத்தர் வந்து எண்ணெய் காசு ஊத்திட்டாங்க. அந்த ஒரு டீ கடையில போய் நெறைய டீ கடையில இப்பல்லாம் பிஸ்கெட் வாங்கி போடுறாங்க. ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, எண்ணெய் எடுத்து ஊத்துறது, சுடு தண்ணி எடுத்து ஊத்துறது, அ அந்த கட்டை எடுத்து அடிக்கிறது. வலி எல்லாருக்கும் ஒண்ணு தானேம்மா. நம்ம கூட சின்ன ஊசி குத்துனா கூட, அந்த செகண்ட்ல அந்த வலி நம்மளால பொறுத்துக்க முடியும். இருந்தாலும் அம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அம்மான்ற வார்த்தை கூட அதால கத்த முடியாது இல்லையா? அந்த வலிய அது எப்படி வெளிப்படுத்தும்? நம்ம தான் அத புரிஞ்சு நடந்துக்கணும். சில ஜென்மங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? நிச்சயமா மேம். ஸோ வலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அந்த வலி நமக்கு நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே நிச்சயமா புரிஞ்சுக்கணும் மேம். ஓகே மேம். இப்போ நீங்க நெறைய விலங்குகள பார்த்துருக்கீங்க, நெறைய ரெஸ்க்யூ பண்ணியிருக்கீங்க, இன்ன வரையும் நெறைய பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்திலேயே ரொம்ப மறக்க முடியாத இந்த தருணத்தில நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஏதாவது நிகழ்வுகள் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பாம்மா. ஆ ஒரு இடத்துல ஒரு மனுஷனால அசிங்கப்பட்டுருக்கேன். அது என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. அது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். அது சொல்லலாமா வேணான்னு கூட யோசிக்கிறேன். ஏன்னா, நெறைய பேர் வந்து ரோட்ல சாப்பாடு போட போனா திட்டுறாங்க. ஆனா, அதுல வந்து ஒரு சில லேடீஸ்லாம் அனுபவிக்கிற வந்து கஷ்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப வந்து ம் மனச விட்டு சொல்ல முடியாதது கூட இருக்கு. சில விஷயங்கள் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல முடியாது. நான்லாம் குடோன் இங்க நெறைய நம்ம ஏரியால குடோனுங்க இருக்கு நெறையா. அங்கலாம் போய் சாப்பாடு வைப்பேன். அப்போ ஒரு குடோன்ல ஒரு குழந்தை வந்து எப்பவுமே இருப்பான். அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அந்த குடோன் வந்து சும்மா தான் இருந்தது. அப்ப அந்த வாட்ச்மேன அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவர் தான் சொல்லுவாரு, "அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு போம்மான்ட்டு." அவர்கிட்ட கேட்டேன், "அண்ணா 2 குட்டி யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க எதுவுமே இல்லல்ல 2 வச்சு இங்க கொண்டு வந்து விடட்டுமா? உள்ள வச்சு பாத்துக்கிறீங்களா? நான் டெய்லி சாப்பாடு வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால இல்லம்மா, கொண்டு வந்து விடுங்க. 10 கூட கொண்டு வந்து விடுமா. யார் இருக்கா? நீ வந்து சாப்பாடு வைக்க போறியா? எனக்கு நான் டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்க பேச மாட்டியான்னு கேட்டாரு. அவர் அந்த பேச மாட்டியான்னு கேட்டாரு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை வந்து ஒரு நுணுக்கம் இருந்தது. அது நமக்கு புரியும் இல்லையா? ஒரு நம்ம லேடீஸா இருந்து ஒருத்தர் பேசுற இது நமக்கு புரியும் கண்டிப்பா. ஒரு ஜென்ஸ் எதிர்ல நின்னா பார்வை எப்படி இறங்குதோ அந்த மாதிரி வார்த்தைகளையும் சிலது இருக்கு. எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அதான் நான் துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு சொல்லுவாங்க. அத கேட்டு அவன அடிச்சு அசிங்கப்படுத்த எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா நான் விலகி வந்துட்டேன். இது வந்து என்னால வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்காக நம்ம சர்வீஸா பண்றோம். அப்போ இது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னுடைய வாழ்நாள்ல இது. நிச்சயமா மேம். இப்போ நெறைய சவால்களையும் கடந்து, நெறைய தடைகள தாண்டி நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. என்னைக்காவது நம்ம ஏன் இத பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா மேம்? ஏன் பண்ணணும்னு யோசிச்சதில்ல. இது இந்த மாரி பண்றதால இவ்ளோ அனுபவிக்கணுமா? ஏன் இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் மத்தியில? இப்போ நம்ம ரெஸ்க்யூக்கு போறோமா, நம்ம ஒரு இடத்துல இருப்போம். இன்னொரு இடத்துல இருந்து ஃபோன் வரும் நமக்கு. சரிங்களா? அப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது, நம்ம ஒரு ஆள் எத்தன இடத்துக்கு முடியும்? அந்த நேரத்துக்கு நம்மளால அங்க முடியாத கட்டத்துல வேற யாருக்குன்னா கால் பண்ணுங்கன்னு சொன்னா, அத வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு தரக்குறைவா பேசும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து நீங்களுமே நெறைய கஷ்டத்த தாண்டி தான் இந்த தொழில் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதுல அதாவது இந்த விலங்குகள பராமரிக்கிறதுல உங்களுக்கு பயங்கரமா ஏதாவது சவால்கள் இருந்திருக்கா மேம்? கண்டிப்பாம்மா. அதாவது எவ்ளோ கடந்து வந்திருக்கேன் தெரியுங்களா? ஒரு ரூம்ல வந்து 36 பேர் வச்சிருந்தேன். சரிங்களா? ஒரு அதாவது கிட்ட கிட்ட வீடு நான் இருந்தது அப்ப. அந்த அ 3 வருஷம் அந்த வீட்ல இருந்தேன். அப்ப எவ்ளோ வந்து சந்திச்சிருக்கேன். அப்போ வந்து இந்த குழந்தைங்கள எப்படின்னா நம்ம வந்து சொல்லப்போனா என்னுடைய கனவே வந்து ஒரு பெரிய இடம் எடுத்து இந்த குழந்தைங்கள நெறைய வச்சு பார்த்துக்கணும் என்ற ஒரு இது இருந்தது. அது சவாலுன்னு கூட சொல்லலாம்.
எப்படின்னா வந்து நம்ம இந்த குழந்தைங்கள வச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம வரணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். அதுவே என் வாழ்க்கையில நான் ஜெயிச்ச மாதிரி தான். சூப்பர் மேம். ஸோ மனிதர்கள் காட்டக்கூடிய அன்பு, பாசம் இதை விட விலங்குகள் கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம் எல்லாமே வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? இன்னைக்கும் நான் அனுபவிச்சுட்டு தாம்மா இருக்கேன் அந்த குழந்தைங்கிட்ட. நீங்க மனுஷங்கிட்ட போய் அழுதீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் நல்லவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து நமக்கு பின்னாடி பேசுறவங்களா இருப்பாங்க. நம்ம இப்படி வந்ததும் ஆமா அவளுக்கு தேவைதான் அப்படின்னுவாங்க. புரியுதுங்களா? ஆனா நம்ம வருத்தம் வந்து என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம கிட்ட வார்த்தை வாங்கிட்டு நம்மள பின்னாடி பேசுறதுக்கு தான் யோசிப்பாங்க. ஆனா இந்த குழந்தைங்க கிட்ட நான் நிறைய முறை என்னுடைய கஷ்டங்கள் பண்டு இல்லாத போது, அடுத்தவங்க பேசும்போது, வெளியே வந்து நம்ம அசிங்கப்படும் போதெல்லாம் இங்க வந்து அழுதுருக்கேன் நான். எங்க அப்பா அம்மாவையே நான் ஃபீல் பண்ணி அழும்போது அந்த குழந்தைங்க என்னை சுத்தி வந்து நின்று என் முகத்தை நக்கிறதும், என்னை வந்து பிடிச்சி துணியை பிடிச்சி வலிக்கிறதும், எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதனுடைய சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம கோடி ரூபாய் பக்கத்துல வச்ச கூட கிடைக்காதுமா. நிச்சயமா மேம். யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க. அதுவே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தருணத்தில நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா மேம்? கண்டிப்பாம்மா. ஒரு அதாவது பட்டுன்னு ஒரு குழந்தைய எடுத்தேன். அத வந்து காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆனா அந்த குழந்தைய வந்து நான் காப்பாத்தி ஒரு பிரைவேட்ல அட்மிட் பண்ணி லட்சுமி கிருபா டாக்டர் கிட்ட அட்மிட் பண்ணி அதை காப்பாத்தி கொண்டு வந்து அதை வந்து நான் திரிஷா மேடத்துக்கிட்ட 6 அவார்டு 7 மெடல் வாங்க வச்சேன். நடக்க முடியாத முன்னாடி 2 கால் கிடையாது அவளுக்கு. அதை வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஸோ வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில, நீங்க எல்லா உயிரினங்கள் மேலேயும் அன்பும், அக்கறையும் காட்டுறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவே பெருமையா நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வந்து நீங்க இவ்ளோ பண்ணிட்டுருக்கீங்க. அதுவும் விலங்குகளுக்காக இவ்ளோ மெனக்கெடுறீங்க. அப்போ உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு மேம்? இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் இதெல்லாம் பண்ற? அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்திருக்கா? ஸோ அதெல்லாம் எப்படி சமாளிச்சு வந்தீங்க? அதாவது எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் எங்க வீட்டுக்காரர் தாம்மா. அதாவது நானாவது ஒரு சில சமயம் சோர்ந்து படுத்துருவேன். அவரு அப்ப கூட என்ன ஊக்கம் கொடுப்பாரு. "இது பாரு 2 உக்காந்து இருக்கு பாரு, முதல்ல அதை போய் பாருன்னாரு." அந்த நேரத்துல அந்த அந்த சோர்வு கூட எனக்கு போயிடும். என்ன ஊக்கம் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு வழி நடத்தி எனக்கு பக்க பலமா இருந்து என்னை கொண்டு வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிறது என் வீட்டுக்காரர் தான். குழந்தைங்க கூட வேண்டாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா அவருடைய சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா என்னால பண்ண முடியாது. நிச்சயமா மேம். ஸோ வந்து எவ்வளோ தடைகள் வந்தாலும், எவ்வளோ சவால்கள் வந்தாலும், நான் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நான் நகர்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா, இதுதான் எனக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? இப்போ இந்த ஃபீல்டுலயே நிறைய பேர் இருக்காங்கம்மா. சரிங்களா? இப்போ எப்படின்னா அது சொல்லுவாங்க பாத்தீங்களா, போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ வந்து எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்துருவாளோன்ற பயத்துல நிறைய பேர் வந்து தரக்குறைவா மத்தவங்க கிட்ட பேச வைக்கிறது அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஆனா அதையும் மீறி நம்ம வரணும். இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நம்மள என்னன்னா பேசிக்கிட்டு போட்டோம். நம்ம மனசாட்சிக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்கோம், என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம், அந்த குழந்தைங்களை எப்படி வச்சிருக்கோன்றதே எனக்கு முக்கியம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த வாயில்லாத ஜீவன்கள பத்தி இன்னைக்கு நம்ம மதுரை எஃப்எம் வழியா நீங்க என்ன மக்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க? ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன கொடுத்தா என்ன வருமோ அதை கொடுத்தாதான் நம்மளுக்கு அது வரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதானே நமக்கு வரும். நீங்க அன்பை கொடுத்து பாருங்க, அன்பு வரும். நீங்க அடிச்சு பாருங்க, கடி வரும். நான் என்ன கேட்கிறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அன்பு சொல்லி கொடுங்க, எல்லாத்தையும் நேசிக்க சொல்லி கொடுங்க. இந்த வெயில் காலம் நீங்க வந்து நாய் கடிக்குதுன்றீங்க, ரேபிஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுங்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லைன்னாலே அந்த வெயில்ல நடந்து நடந்து அதுங்களுக்கு வந்து அந்த மாதிரி நோயெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. தண்ணி வைங்க, உங்களால முடிஞ்சது தண்ணி வைங்க. ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க. இல்ல உங்க வீட்டுல வந்து ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சரிங்களா, ஒரு பிடி அந்த பிள்ளைக்கு வச்சு பாருங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்களே வந்து அதை தேடி போவீங்க. அது வாலாட்டுறது பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் என்ன சொல்றேன், உங்களால முடிஞ்சது தண்ணி வைங்க. அதுங்களை நேசிக்க கத்துக்கங்க, அதுங்க உங்களை நேசிக்கும். நிச்சயமா மேம். ஸோ இதுவரையும் நிறைய உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இது எல்லாருக்குமே நிச்சயமா பயனுள்ளதாகவும் ஒரு நல்ல விழிப்புணர்வு தகவலாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை தாண்டி ஒரு விமன், நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்?
அவங்கவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை கண்டிப்பா செய்யுங்க. எந்த தடை வந்தாலும் நமக்கு தடை வந்துகிட்டே தான் இருக்கும். அதை மீறி நம்ம செயல்படுத்துறது தான் நம்மளுடைய திறமை, நம்மளுடைய தைரியம் தான். அந்த தைரியத்தை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பெண்மைக்கே நம்ம அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு நடைப்பயணம் நடந்துகிட்டே இருங்க. வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நிச்சயமா மேம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன் நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மனுஷங்களை மட்டும் நேசிச்சா பத்தாது. சரிங்களா? நம்ம எல்லா உயிரினத்தையும் எறும்பு கூட உயிர் தான், மரத்து கூட உயிர் தான். அதனால உயிரினன்றது எல்லாமே ஒண்ணுதான் நமக்கு. அதனால நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த உயிரை மட்டும் நம்ம யோசிக்கணும். இப்ப நிறைய மனுஷங்களுக்கு செய்யறவங்க இருக்காங்க. இந்த குழந்தைங்களை வந்து துன்புறுத்தவங்க தான் அதிகமா இருக்காங்க. துன்புறுத்தாம அந்த குழந்தைங்களை எப்படி வழி நடத்துறது? இப்ப ஒரு தெருவுல ஒரு 5 பேர் இருக்காங்களா? அது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா? அது குட்டி போட்டுற போதுன்னு பயப்படுறீங்களா? எப்படினாலும் ஒரு தெருவுல 100 பேர் 200 பேர் இருப்போம், குட்டி இருப்போம். ஆளுக்கு ₹100 ₹100 ₹50 போட்டு அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து ஒரு சர்ஜரி பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதிகமாகாம நீங்க அதை தடுக்கலாம். அது இல்லாம ஒரு தண்ணி வச்சீங்கன்னா அதனுடைய அன்பை பார்க்கலாம். சூப்பர் மேம். இப்போ நம்ம எஃப்எம்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த வாய்ப்பு கொடுத்தது என் குழந்தைங்களுக்காக பேசுனதை நான் பெருமையா நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி தான் பண்றேன். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதாவது இப்போ ஒரு விலங்கினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மனிதர்களும் ஒரு விலங்கினத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மற்ற விலங்கினங்களை நம்ம துன்புறுத்தும் போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு வலி ஏற்படுமோ அதே அளவுக்கு வலியும் வேதனையும் மற்ற உயிரினங்களுக்கும் ஏற்படும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ உயிரினங்கள் இடத்துல அன்பு காட்டணும் அப்படிங்கிற இந்த ஒரு நோக்கத்தை நம்ம எல்லார் மத்தியிலையுமே வச்ச கலா குபேந்திரன் மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போவது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், சந்தேகங்கள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.